Taste the Daily. தருமபுரி மாவட்டம் விநாயகபுரம் பகுதியில் வெள்ளத்தில் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் பொதுமக்கள் ஆற்றின் குறுக்கே கயிறு கட்டி ஆபத்தான நிலையில் நடந்து செல்கின்றனர். இதனை தற்போது கிடைத்திருக்கிற அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பெங்கல் புயலின் காரணமாக மழை பெய்து வருகிறது. அதேபோல் தருமபுரி மாவட்டத்திலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஆங்காங்கே கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் தொப்பையார் ஆற்றில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்ட நிலையில் கயிறு கட்டி பொதுமக்கள் உயர்மட்ட பாலம் கயிறு கட்டி செல்லும் நிலை உள்ளது. மேலும் உயர்மட்ட பாலம் கட்டி கொடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஏற்காடு மலைப்பகுதியிலிருந்து தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் தொப்பையாறு அணைக்கு அந்த நீர்வரத்தானது அதிகரித்தது. இந்நிலையில் முழு கொள்ளளவையை எட்டியது. இந்த அணையின் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து சுமார் 2000 கனஅடி உபரி நீர் திறந்து விடப்பட்டது. இது தொப்பையாறு ஆற்றில் ஆர்ப்பரித்துக் கொண்டு மேட்டூர் அணைக்கு செல்கிறது. அதிக அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆற்றங்கரையோரமுள்ள விநாயகபுரம் பகுதியில் அமைக்கப்பட்ட தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து சென்றது. அதேபோல் வெள்ளத்தில் இருந்து கஸ்தூரி பாம்பைக்கு செல்லும் வழியிலும் தரைப்பாலத்தை தாண்டி அபயகரமான நிலையில் தண்ணீர் சென்று கொண்டிருந்தது. கம்மம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட சேவியூர் கொட்டாய் பகுதியில் சுமார் 60க்கும் மேற்பட்டோர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள மக்களுக்கு கம்மம்பட்டி ஊராட்சி வழியாக சாலை வசதி இல்லாததால் சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே உள்ள கருங்கல் பாளையம் வழியை பயன்படுத்தி வந்தனர். அவர்கள் செல்லும் வழியில் தொப்பையாறு அணையானது உள்ள நிலையில் அப்பகுதியாக செல்லும் ஆற்றில் வழியில் தரைப்பாலத்தில் தற்பொழுது அடித்து செல்லப்பட்டதால் அப்பகுதி மக்கள் கயிறை கட்டி ஆபத்தான முறையில் செல்லும் நிலையில் உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.